அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். சிறுநீர் பிரச்சனை வந்தால் நோயாளி மிகவும் சிரமப்படுவார். அசௌகரியமும் வலியும் நோயாளியின் சிரமத்தை அதிகமாக்கும். வெளியில் செல்வதும் வேலைக்கு செல்வதும் கஷ்டமாகும். சிகிச்சை முடியும் வரை வலியும் அசௌகரியமும் இருக்கும். கவனிக்காவிட்டால் பிரச்சனை அதிகமாகி வேறு பிரச்சனைகள் வரலாம். சில சமயம் உயிருக்கே ஆபத்தாகவும் முடியும். எனவே இதனை உடனடியாக கவனிக்க வேண்டும். மூத்திரப்பை அதாவது யூரினரி பிளாடர் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் அழுக்கு சேர்ந்தால் இரத்தம் அசுத்தியாகும், நோய்கள் வரும். ஆகையால் மூத்திரப்பையை கீழே உள்ளபடி சுத்தி செய்யவும். இதை வாரம் 2 அல்லது 3 முறை செய்யவும். மூத்திரப்பை சுத்தி அடைய எலுமிச்சம் பழச்சாறு கலந்த ரசம், சர்பத், மோர் இவைகளை சாப்பிட மூத்திரப்பை கோளாறுகள் அனைத்தும் விலகும். இது நீர் எரிச்சலை உடனே நிறுத்தும். சிறுநீர் தடைப்பட்டால் வயிறு உப்பி வலி ஏற்படும். எங்கும் செல்ல முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது. சில சமயம் குழந்தைகளுக்கும் வரும். பொதுவாக வயதான காலத்தில் அநேகருக்கு இப்பிரச்சனை வரும். இதற்கு எளிய சிகிச்சை கீழே உள்ளது. நீர் சுருக்கு, நீர் பிரிய வெள்ளரி விதையை அரைத்து வயிற்று உப்புசத்தின் மீது போட்டால் உடனே நீர் பிரியும். அல்லது வாழைக்கிழங்கை அரைத்து எலுமிச்சங்காய் அளவு எடுத்துக்கொள்ளவும். பருத்தி துணியை சுட்டு கருக்கிய சாம்பல் 2 விராகனிடை எடுக்கவும். இரண்டையும் சேர்த்து விளக்கெண்ணெயில் குழப்பி சாப்பிட நீர் அடைப்பு, நீர் சுருக்கு, நீர் குத்தல் நீங்கும். எந்த நேரமும் அருந்தலாம். 2 வேளை மருந்து போதுமானது. சிறுநீர் எரிச்சலுக்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காரணம் வெவ்வேறாக இருக்கலாம். அநேகருக்கு அதிக உடல் உறவும் ஒரு காரணமாகும். காரணம் எதுவாயினும் சிகிச்சை உடனடியாக செய்யவும். சிறுநீர் எரிச்சலுக்கு ஓரிலை தாமரையை அப்படியே உலர்த்தி இடித்து துணியால் வடிகட்டி பசுநெய்யில் கலந்து உட்கொண்டால் சிறுநீர் எரிச்சல் உடனே விலகிவிடும். 3 வேளை மருந்து போதுமானது. பத்தியம் இல்லை. ஓரிலை தாமரை கிடைப்பது சற்று சிரமம். மண்பட்டியும் போடலாம். இதனால் இதற்கு முன் வந்த நமது UTI அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தொற்று எனும் தமிழ் மற்றும் ஆங்கில வீடியோவை பார்க்கவும். சிறுநீரில் தித்திப்பு என்பது டயாபெட்டிஸ் என்னும் நீரிழிவு நோயின் ஆரம்பமாகும். இது தற்போது இந்தியாவில் அநேகருக்கு உள்ளது. சிறு குழந்தைகளுக்கும் வருகிறது. சத்தில்லாத உணவை சரியாக மென்று உண்ணாமை, உறக்கம் சரியில்லாமை, உடலில் வெயில் படாத வாழ்க்கை, உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை என பல்வேறு காரணங்களால் வரும். காரணத்தை அறிந்து பிரச்சனையை தடுக்கவும். தினமும் 30 முதல் 40 நிமிடங்கள் வேகமாக நடக்கவும். சிறிது நேரம் மாலை வெயிலில் நிற்கவும். இது பிரச்சனை அதிகமாவதை தடுக்கும். சிறுநீரில் தித்திப்பு இருந்தால் எள்ளு புண்ணாக்கை இடித்து மண் இல்லாமல் சலித்து எடுத்து நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட சிறுநீரில் உள்ள தித்திப்பு தொடக்க நிலையில் இருந்தால் மாறும். பாகற்காய் சூப்பும் பயன்பெறும். புண்ணாக்கு எண்ணெய் செக்கு உள்ளவர்களிடமிருந்து வாங்கவும் அல்லது சித்த மருத்துவ கடைகளில் வாங்கலாம். நமது சரவேந்திரரின் நீரிழிவு சிகிச்சை என்னும் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் லிங்க் கீழே உள்ளது. அதில் அநேக எளிய சிகிச்சை முறைகள் உள்ளன. இதை உடனடியாக சரி செய்வது உத்தமம். மேலே கூறியவைகள் கி.ஆ.பே. விஸ்வநாதன் அவர்களின் தமிழ் மருந்துகள் என்னும் நூலில் உள்ளதை நண்பர்கள் பயன்பெற வெளியிட்டுள்ளோம். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்யவும், நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும். சிறு விமர்சனம் எழுதினால் மற்றவர்களும் பயன்பெறுவார்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.